இனிப்பான சுவையான பாதுஷா வீட்டிலேயே எளிமையாக செய்ய தேவையான பொருட்களும் செய்முறையும் இதோ. தேவையான பொருட்கள்: மாவு பிசைய மைதா மாவு 2 கப் சுமார் 250 கிராம், வெண்ணெய் அல்லது நெய் 1/4 கப் உருக்கியது, தயிர் 2 மேஜைக்கரண்டி, பேக்கிங் சோடா 1/4 தேக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, மாவு சிவந்து வர, உப்பு 1 சிட்டிகை, தண்ணீர் தேவையான அளவு. சர்க்கரை பாகு செய்ய சர்க்கரை 1/2 கப், நீர் 1 கப், ஏலக்காய் தூள் 1/2 தேக்கரண்டி, குங்குமப்பூ விருப்பமென்றால் சிறிதளவு, எலுமிச்சை சாறு 4 முதல் 5 சொட்டுக்கள், பாகு உறையாமல் இருக்க. செய்முறை: 1. மாவு தயாரித்தல். ஒரு பாத்திரத்தில் மைதா, பேக்கிங் சோடா, உப்பு, சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். அதில் உருக்கிய வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நன்றாக பிசையவும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து மாவை மென்மையாக பிசையவும். குறிப்பு: சப்பாத்தி மாவு போல அழுத்தமாக பிசையக்கூடாது, லேசாக சேர்த்து பிசைந்தால்தான் பாதுஷா அடுக்குகளாக வரும். மாவை 15 முதல் 20 நிமிடம் ஊறவைக்கவும். 2. சர்க்கரை பாகு தயாரித்தல். ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்கவிடவும். சர்க்கரை கரைந்து பாகு அரை கம்பி பதம், அதாவது தொட பிசுபிசுப்பாக இருக்க வேண்டும், வந்தவுடன் ஏலக்காய் தூள் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து அடுப்பை அணைக்கவும். 3. பாதுஷா வடிவம் கொடுத்தல். பிசைந்த மாவை சிறு உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வைத்து மென்மையாக அழுத்தவும். மத்தியில் உங்கள் கட்டை விரலால் ஒரு சிறு பள்ளம் அழுத்தவும். இது பாதுஷா நன்றாக வேகுவதற்கு. 4. பொரித்தல். வாணலியில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் காய வைக்கவும். எண்ணெய் அதிக சூடாக இருக்கக்கூடாது. மெதுவாக பாதுஷாக்களை போட்டு பொரிக்கவும். பாதுஷாக்கள் பொன்னிறமாக மாறும் வரை 2 பக்கமும் திருப்பி போட்டு வேகவிடவும். 5. பாகில் ஊற வைத்தல். பொரித்த பாதுஷாக்களை எண்ணெயிலிருந்து எடுத்து சூடாக இருக்கும்போதே சர்க்கரை பாகில் போடவும். சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் பாகில் ஊறினால் சுவையான பாதுஷா தயார். சிறு குறிப்பு: பாதுஷாக்களை பொரிக்கும்போது அடுப்பை மிக குறைந்த தீயிலேயே பொரித்தால் மட்டுமே உள்ளே வரை நன்றாக வேகும்.